பெரும்பாலுமான மக்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு கேள்விய கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா, "ஏன் என்னால நெனச்சத சாதிக்க முடியல? ஏன் நான் எப்பவுமே சோர்வாவே இருக்கிறேன்?" அப்படின்ற கேள்விய. இதுக்கான பதில் ஜாதகத்திலயோ, இல்ல உங்கள சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்டயோ கிடைக்காது. அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மறக்கப்பட்ட சக்தியில இருக்குது. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்னி சக்தி. இந்த அக்னிங்கிறது வெறும் உடல் வெப்பம் இல்ல. இது ஒரு மர்மமான உயர் ஆற்றல். அறியாமைய அறிவாவும், மந்தத்தன்மைய செயல்பாடாவும், சிதறி இருக்கிற ஆசைகள ஆக்கப்பூர்வமான உந்து சக்தியாவும் மாத்தக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னே சொல்லலாம். இன்னைக்கு காலத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களால நிரப்பப்பட்டிருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் நெறைய இருக்குதே ஒழிய, மாற்றம் இருக்குதான்னு கேட்டா கேள்விக்குறிதான். எத்தனையோ விஷயங்கள படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், கேள்விப்படுறோம். இருந்தாலும் மாற்றம் இருக்குதா? இல்ல. வாசிக்கிற புத்தகங்கள், பார்க்குற வீடியோக்கள் இது எல்லாமே வெறும் விறகு கட்டையா தான் இருக்குது. ஆனா, அந்த விறகுகள எரிக்கிறதுக்கான நெருப்பு உங்ககிட்ட இருக்குதா? இந்த சத்சங்கம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்ப மூட்டுற ஒரு தீப்பொறியா இருக்கும். இதையும் நீங்க கேட்குற இன்னொரு இன்ஃபர்மேஷனா நினைக்காம கூர்ந்து கவனிங்க. ஏன்னா, இது ஒரு துல்லியமான உள்நிலை அறிவியல். இத பத்தி திருமூலர் அவரோட திருமந்திரத்துல ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு. "நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை, தானும் நின்றான் தழல்தான் ஒக்கும் மேனியன், வானில் நின்றார் மதிபோல் உடலுள் வந்து, ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே." இந்த பாட்டுல திருமூலர் ஒட்டுமொத்த ரீவயரிங் த பீயிங்கோட தத்துவத்தையும் உள்ளடக்கி இருக்கிறாரு. தழல்தான் ஒக்கும் மேனியன். அந்த பேராற்றல் அப்படிங்கிறது கொழுந்துகிட்டு எரியிற நெருப்பு மாதிரி. நெருப்பு எந்த ஒரு விஷயத்தையும் சுட்டெரிக்கிற தன்மையை கொண்டது. அது எதை கண்டும் பயப்படுறது இல்ல. உங்க ஆன்மா அல்லது உள் நெருப்பு அப்படிங்கிறது எதுக்கும் கலங்காத, எதுக்கும் பயப்படாத ஒரு சுத்தமான நெருப்பு. வானில் நின்றார் மதிபோல் உடலுள் வந்து. நெருப்புன்னா சுடும் தன்மையா இருக்கணும் இல்லையா? அப்ப அது உங்க உடம்ப எரிச்சிருமா? இல்ல. அந்த சக்தி உங்களுக்குள்ள வரும்போது, வானத்துல இருக்கிற அந்த சந்திரன் எப்படி ஒரு குளுமைய தருதோ, அதே போல மாறுது. அதாவது அக்னி தத்துவத்தின் மூலமா உங்க ஆற்றல நீங்க எழுப்பும்போது, அது உங்கள எரிக்காது. அதுக்கு மாறா உங்க அஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த அறியாமைய சுட்டெரிச்சு, நரம்பு மண்டலத்த சாந்தப்படுத்தி, ஆழ்ந்த அமைதி நிலையையும், தெளிவையும் தரும். இதத்தான் கோஹெரன்ஸ் அல்லது ஒத்திசைவு அப்படின்னு நான் சொல்றேன். ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. அந்த பேரொளி எங்கேயோ வானத்திலேயோ, இல்ல கோயில்கள்லயோ மட்டும் இல்ல. அது உங்க ஊனுல, அதாவது உங்க ரத்தத்துல, சதைகள்ல, நரம்புகள்ல, உங்க செல்களுக்குள்ள இருக்குது. அதுதான் உங்க ஒவ்வொரு மூச்சாவும் ஓடிக்கிட்டு இருக்குது. இது மூலமா திருமூலர் நம்மளுக்கு சொல்ல வர ரகசியம் என்ன? உங்க ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது உங்க உடல வருத்திக்கிறதுக்கு இல்ல. உங்க உடல கருவியா மாத்துறது. உங்க உடம்போட ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் அந்த நெருப்ப நீங்க உணரத் தொடங்கும்போது, உங்க பழைய கர்ம வினைகளும், பயமும், நோய்களும் தானாவே அந்த நெருப்புல பொசுங்கிரும். உங்க பழைய பேட்டர்ன்ஸ் அழிஞ்சு, உங்க இருப்பு புதுசா மாத்தி அமைக்கப்படுது. மறுசீரமைக்கப்படும். இப்படி உங்க உடம்பையும், உயிரையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வர்றது தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகளோட நோக்கம். இந்த ரகசியத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும். இன்னைக்கு நவீன ஆன்மீகத்துல ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி அதிகமா பேசுறாங்க. கற்பனை பண்ணுங்க, நம்புங்க, நீங்க நினைக்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சித்தர்கள் இதை பார்த்த விதம் வேற. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பு உண்டாகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பு வேணும். எந்த ஒரு பொருளையும் மாத்தணும்னா, சுத்தமா மாத்தணும்னா அங்க ஒரு கம்பஷன் வேணும். அங்க ஒரு எரிப்பு நடக்கணும். தங்கம் தூய்மையாகணும்னா அது நெருப்புல வேகணும். நீங்க சாப்பிடுற உணவு டைஜஸ்ட் ஆகணும்னா வயித்துல இருக்கிற ஜಠரா அக்னியில அது எரியணும். அதே போல தான் உங்க கர்ம வினை ஞானமா மாறணும்னா அது உங்க உள்நிலை அக்னியால எரிக்கப்படணும். சித்தர்கள் வெறும் ஆன்மீகவாதிகளோ இல்ல தத்துவவாதிகளோ மட்டும் இல்ல. அவங்க விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நனவு நிலைய பரிசோதனை செஞ்ச விஞ்ஞானிகள்னே சொல்லலாம். அவங்க மனித அமைப்புல 4 அக்னி இருக்கிறத புரிஞ்சிருந்தாங்க. முதல் அக்னி பௌதிக அக்னி, பிசிக்கல் ஃபயர். இது உங்க வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம கவனிக்குது. அடுத்தது மன அக்னி.
மென்டல் ஃபயர், இது உங்கள் பகுத்தறிவு, ஒரு விஷயத்தை புரிஞ்சு பார்க்குற தெளிவு. இது குறைஞ்சதுன்னா உங்ககிட்ட குழப்பம்தான் மிஞ்சும். அடுத்தது பிராணிக் ஃபயர், பிராண அக்னி. இதுதான் உங்கள் காந்த புலத்தை, உங்கள் ஆறாவை தீர்மானிக்குது. அடுத்தது ஆன்மீக அக்னி, ஸ்பிரிச்சுவல் ஃபயர். இதுதான் இறுதி நிலை அக்னி. இந்த அக்னி எரியும் போது தான் நான் அப்படின்ற அந்த அகந்தை மறந்து பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒன்றாகிறீங்க. இந்த 4 அக்னியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் ஒரு மனிதன் ஞானி ஆகிறான். இந்த உயர்ந்த அறிவியல் மாற்றத்தை கொண்டு வர்ற மாதிரி தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் பயிற்சிகளை நான் கட்டமைச்சிருக்கேன். இன்னைக்கு நரம்பியல் அறிவியல் நம்ம மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சரியா வேலை செய்யணும்னா நரம்பு மண்டலம் சீரா இருக்கணும்னு சொல்லுது. சித்தர்கள் சொன்ன அக்னியை தான் இன்னைக்கு நவீன அறிவியல் வேற மாதிரி சொல்லுது. அது என்னன்னு இப்ப பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியல் எஃபிஷியன்சி, இது உங்க செல்கள்ல இருக்கிற மின் உற்பத்தி நிலையங்கள். வேகல் டோன், இது உங்க வேகஸ் நரம்புகளோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. ஹார்மோனல் ரெகுலேஷன், அதாவது ஹார்மோன்களை சீரமைக்கிறது. குறிப்பா கார்டிசால் மாதிரியான மன அழுத்தத்தை உண்டாக்குற ஹார்மோன்களை குறைக்குது. நீங்க ஆழ்ந்த மூச்சு பயிற்சியை பண்ணும்போது உங்க உடம்புல ஆக்சிஜன் அளவு அதிகமாகுது. இது உங்க உள் அக்னியை தூண்டுது. இதனால உங்க சிஸ்டம், உங்க லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்ச்சி கட்டுப்பாட்டு மையம் அமைதியாகுது. சித்தர்கள் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே மூச்சுக்கும் மனசுக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பை புரிஞ்சிருந்தாங்க. மூச்சு நின்றால் மனம் நிற்கும், அக்னி எழுந்தால் வினை தீரும் அப்படின்றது சித்தர் வாக்கு. நீங்க பல வருஷங்களா முயற்சி செஞ்சும் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வராததுக்கான காரணம் உங்க சாஃப்ட்வேர், அதாவது மென்பொருள் அப்டேட் ஆகாம இருக்கிறது தான். உங்க பழைய கர்ம வினைகள், தேவையில்லாத உணர்ச்சிகள், பதிவுகள், இது எல்லாம் உங்க ஆற்றல் பாதையை அடைச்சி வச்சிருக்குது. நம்ம ரீவயரிங் த பீயிங் ஒரு முழுமையான ஆன்மீக அறிவியல் அமைப்பு திட்டம். இந்த பயிற்சி ஒரு மனிதனுக்குள்ள என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருதுன்னா, ஒரு புது சாஃப்ட்வேரை பதிவேற்றம் பண்ற மாதிரி புது பழக்க வழக்கங்களையும் உயர்ந்த விழிப்பு நிலையையும் உருவாக்குது. ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ற மாதிரி உங்க உள் அக்னியை தூண்டி உங்க வாழ்க்கைய ஒரு ஃப்ளூயிடிக் ஸ்டேட்டுக்கு, ஒரு சீரான ஓட்டத்துக்கு கொண்டு வருது. இது உங்க உலகியல் வாழ்க்கையை வளமாக்குற அதே சமயத்துல உங்களை முக்திக்கான பாதையில கூட்டிட்டு போகுது. நீங்க நம்ம ரீவயரிங் த பீயிங் பயிற்சிகளை கத்துக்கிட்டு இது மாதிரியான உயர்நிலை மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி, இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு தேவையான ஒரு எளிமையான பயிற்சியை பார்ப்போம். ஒரு அமைதியான இடத்துல உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி உட்காருங்க. கண்களை மூடி உங்க கவனத்தை தொப்புள் பகுதிக்கு கொண்டு வாங்க. நாசி வழியா 4 வினாடிகள் மூச்சை உள்ளே எடுங்க. மூச்சை அப்படி மெதுவா உள்ளே எடுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் உங்களுக்குள்ள ஒரு அக்னியா உள்ள போற மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்க. 2 செகண்ட் மட்டும் மூச்சை உள்ள நிறுத்தி வைக்கணும். 6 வினாடிகள் மூச்சை மெதுவா வெளியே விடுங்க. அது அப்படி மெதுவா வெளியே வரும்போது உங்க உடல்ல இருக்கிற சோர்வு, நோய், எதிர்மறை எண்ணங்கள், இது எல்லாமே அந்த அக்னியில எரிஞ்சு சாம்பலா வெளியே வர மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்க. இது மாதிரி ஒரு 21 தடவை செய்யணும். இந்த பயிற்சியை தினமும் பண்ணலாம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறது மூலமாக உங்கள் பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு உங்கள் உடம்பு அமைதிப்படுத்தப்படும். தொப்புள் பகுதியில் கவனம் செலுத்துறது மூலமாக உங்கள் உடம்புல ஜீரணம் சார்ந்த ஜடர அக்னி தூண்டப்படும். இந்த பயிற்சியை பயன்படுத்தி உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். சித்தர்கள் பார்வையில் கர்ம வினைங்கிறது ஒரு சுமை இல்லை, அது டைஜஸ்ட் ஆகாத, அதாவது செரிக்கப்படாத அனுபவங்களோட தொகுப்பு. நீங்கள் ஒரு கசப்பான அனுபவத்தை சரியாக புரிஞ்சுக்கலன்னா அது ஒரு லேட்டன்ட் டெண்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனையாக உங்கள் ஆள் மனசில் பதிவாயிரும். உங்களோட உள்ளக்னி தூண்டப்படும் போது அது உங்கள் கடந்த கால அனுபவங்களை சூடாக்கி அதில் இருந்து விஸ்டம் அப்படின்ற சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ராமா அப்படின்ற சக்கையை எரித்து சாம்பலாக்கிடுது. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட மனிதன் எப்படி இருப்பார்? அவர் கடந்த காலத்தை பற்றி வருத்தப்பட மாட்டார், எதிர்காலத்தை பற்றி பயப்படவும் மாட்டார். அவரோட செயல்கள் ஒன்றொன்றும் ஒரு கூர்மையான வாள் மாதிரி அவ்வளவு துல்லியமாக இருக்கும். இதைத்தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் பயிற்சிகள் உங்களுக்கு செய்யும். இது உங்கள் ஆற்றல் உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கி உங்களை ஒரு புது மனிதனை மாற்றிடும்.
அடுத்தது உள்ளுணர்வை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உள்ளுணர்வுங்கிறது ஏதோ ஒரு மந்திரமோ, மாயமோ இல்ல. உங்க மனசுல இருக்கிற இரைச்சல் குறையும்போது, இந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசை உங்களுக்கு தெளிவா கேட்கும். உள்ளக்னி உங்க மனசுல இருக்கிற இரைச்சல எரிக்குது. உங்க மூளையோட டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்ற டிஎம்என் அமைதியாகும்போது, உங்க உள்ளொளி உங்களுக்கு வழிகாட்டத் தொடங்கும். சித்தர்கள் உள்ளொளி அப்படின்னு சொன்னதைத்தான் இன்னைக்கு நரம்பியல் அறிவியல் கோஹரண்ட் நியூரல் சிக்னலிங் அப்படின்னு சொல்லுது. பேர் வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா உண்மை ஒண்ணுதான். நீங்க சுத்தமா மாறும்போது பிரபஞ்சம் உங்க மூலமா பேசத் தொடங்கும். பலர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஆசைப்படுறதெல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அக்னி பலவீனமா இருக்கிறதால தான். பலவீனமான அக்னியால எதையுமே உருவாக்க முடியாது. உதாரணமா உங்களுக்கு பொருளாதார வசதி அதிகமா வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அக்னி பலவீனமா இருந்துச்சுன்னா பயம் உங்களை துரத்தும். நீங்க தவறான முடிவுகளை தான் எடுப்பீங்க. இதுவே அந்த அக்னி சீரா இருந்துச்சுன்னா உங்க முடிவு எடுக்கிற திறன் அதிகமாகும். சரியான வாய்ப்புகளை கண்டுபிடிப்பீங்க. உங்க ஆற்றல் மற்றவங்களை ஈர்க்கும். வெளியில இருந்து பார்க்கும்போது இது என்னமோ ஒரு வெற்றி மாதிரி தெரியும். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, ஒரு கோஹெரன்ஸ், ஒரு ஒத்திசைவு. அதாவது உங்க எண்ணமும், செயலும், ஆற்றலும் ஒரே திசையில பயணிக்குது. உங்க உள்ளக்னிய அந்த நெருப்பை எப்படி தோன்றது? அது ஒரு சித்தர் கலை. நெருப்ப மூட்டுறது ஒரு கலைனா, அந்த நெருப்ப நிலையா தக்க வைக்கிறதுக்கு பேரு தவம். இந்த அக்னிய ஒரு சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சில ஈஸியான வழிமுறைகள் இருக்கு. அது என்னன்னா, அளவான உணவு எடுத்துக்கிறது. அப்படி மிதமான உணவு நீங்க சாப்பிடும்போது, அக்னி அணையாம பாதுகாக்கப்படுது. தேவையில்லாத பேச்சு உங்க ஆற்றலை சிதறடிக்கும். பேச்ச குறைங்க, மூச்ச கவனிங்க. தேவையான அளவு தூக்கம் இருக்கணும். அந்த சமயத்துல உங்க உள்ள அக்னி தன்னைத்தானே சீரமைச்சுக்கும். இன்னைக்கு காலத்துல எல்லாருமே பண்ண வேண்டிய ஒண்ணு டிஜிட்டல் டீடாக்ஸ். செல்போன்களை பயன்படுத்துறத குறைக்கணும். அதிகப்படியான ஸ்கிரீன் டைம் உங்க மன அக்னிய சிதறடிக்கிற மிகப்பெரிய எதிரி. இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றது உங்களோட உள்முகமான சீரமைப்புக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும். ஒரு மனுஷன் நல்லா வாழ்றதுக்கு எத்தனை தான் செய்யறது? இதையெல்லாம் பண்ண முடியுமா? இதையெல்லாம் பண்றது கஷ்டம் இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் ஒரு பயிற்சியா பண்ணா கஷ்டமா தான் இருக்கும். இதுக்காகத்தான் ஒரு முறையா வடிவமைக்கப்பட்ட ஆன்மீக பாதையில நம்ம பயணிக்கணும். சித்தர்கள் அக்னி தத்துவத்தை பயன்படுத்துறதுக்கு கொடுத்த பயிற்சிகள் வெறும் நுட்பம் மட்டும் இல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. இப்போ நீங்க எரிக்க வேண்டியது விறகு கட்டைகளை இல்ல. உங்க எல்லைகள, உங்க ரெசிஸ்டன்ஸ, உங்க பயத்த. அக்னிங்கிறது உங்க விழிப்புணர்வு. அந்த நெருப்பு எரியும்போது நீங்க உங்க வெளி உலகத்த கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. வெளி உலகத்துக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு கோஹெரன்ஸ் ஏற்படும். உங்க வாழ்க்கை உங்க விருப்பப்படி மாறும். உங்க மாற்றம் ஒரு அழுத்தத்தோட தொடங்கக்கூடாது. அது ஒரு தீப்பொறியோட தொடங்கணும். என் வாழ்க்கைய நான் சீரமைச்சுக்கணும் அப்படிங்கிற தீப்பொறி உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த தீப்பொறிய நெருப்பா மாத்துறதுக்கு நீங்க தயாரா இருந்தா, அதுக்கான பாதை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. முறையான பயிற்சிகள கத்துக்கிட்டு உங்க உள் நெருப்ப அதிகப்படுத்துங்க. இவ்வளவு நேரம் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கனாலே, உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான தருணத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விழிப்புணர்வோட இருக்கட்டும். நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசமும், ஒவ்வொரு மூச்சும் அக்னியா இருக்கட்டும். மாற்றத்துக்கு தயாராகுங்க. உங்க மாற்றம் உங்க கையில தான் இருக்குது. உங்க விதி உங்க கையில தான் இருக்குது. உங்கள் உள்ளங்களில் அமைதியும், சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.